திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரணம் நில்லென நேர்ப்பித்த நீதியுள்ளீசனை இல்லென வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வல்லவன் வன்னிக்கு இறை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். வல்லவன் வன்னிக்கு இறை. சர்வ வல்லமை படைத்த எம்பெருமான் வன்னி எனப்படும் நெருப்புக்கு தலைவன் ஆவான். இடைவாரணம் நில் என் நிற்பித்த நீதியுள் ஈசனே. புறப்பொருள் என்ன? கடல், நீர், அதாவது வாரணம், உலகை அழித்து விடாமல் தன் எல்லைக்குள்ளேயே நில் என்று கட்டுப்படுத்தி உலகை நீதியோடு காக்கும் ஈசன் அல்லது மதயானியின் தோல் தன் அடியவர்களை துன்புறுத்தாமல் தன் இடையில் ஆடையாக நிற்குமாறு செய்தவன் என்றும் நாம் கருதி கொள்ளலாம். அகப்பொருள் யோக தத்துவம் என்ன கூறுகிறது? மனிதனின் முக்திக்கு தடையாக இருக்கும் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்கள் என்னும் பெரிய யானையை வாரணம் என்று கூறுகிறாரே, அதுதான் பெரிய யானை. அந்த பெரிய யானை தன் அடியவர்களை பாதிக்காதவாறு அங்கேயே நில் என்று தடுத்து நிறுத்தும் நீதியை கொண்டவன். இல் என வேண்டா. இப்படிப்பட்ட பேராற்றல் வாய்ந்த இறைவனே, உங்களின் அறியாமையினாலும் அவன் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை என்பதாலும் கடவுள் இல்லை என்று மட்டும் கூறிவிடாதீர்கள். இறைவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. தேவர்களுக்கெல்லாம் முதன்மையானவனாகிய அந்த பரம்பொருள் அல்லும் பகலும், அதாவது அல்லும் பகலும் என்றால் என்ன? இரவும் பகலும் எப்போதும் இடைவிடாமல் எல்லா உயிர்களுக்கும் தன் அருளை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான். சுருக்கமாக சொன்னால், நெருப்பையும் எல்லை தாண்டாத கடலையும் அல்லது மும்மலங்களாகிய யானையையும் தன் நீதியால் கட்டுப்படுத்தி ஆளும் சர்வ வல்லமை உள்ள ஈசனை இல்லை என்று சொல்லாதீர்கள். அவன் இரவும் பகலும் நமக்கு தெரியாமலேயே நமக்கு அருளி கொண்டிருக்கிறான். முன்னொரு காலத்தில் பூமி உருவான போது பிரம்மாண்டமான கடல் நீர் உலகத்தையே மூழ்கடிக்க பார்த்தது. அப்போது சிவபெருமான் தன் பேராற்றலால், கடலே, நீ எவ்வளவு பெரிய அலையோடு வந்தாலும் இந்த கரையை தாண்டி வரக்கூடாது, அங்கேயே நில் என்று கட்டளையிட்டார். அன்று முதல் இன்று வரை எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆகியும் கடல் தன் எல்லையை தாண்டி ஊருக்குள் வராமல் கரையை முத்தமிட்டு திரும்புவதற்கு காரணம் ஈசனின் அந்த நீதி, இயற்கை விதிதான். இதை உணர்ந்தால் கடவுள் உளன், அதாவது இருக்கிறான் என்பது நமக்கு புரிந்துவிடும். நம் உடலுக்குள் 5 வகையான நெருப்புகள் வன்னி என்று கூறுகிறாரே, அதுதான் நெருப்பு. அந்த 5 வகையான நெருப்புகள் இருக்கின்றன. நாம் உண்ணும் உணவை ஜெரிக்கும் ஜடராக்னி, உடலின் வெப்பத்தை காக்கும் நெருப்பு மற்றும் மூலாதாரத்தில் சுருண்டு கிடக்கும் குண்டலினி அக்னி ஆகிய அனைத்திற்கும் ஈசனே தலைவன். அதே போல் மனிதனை நல்வழிப்படுத்த முடியாமல், அதாவது நல்வழிப்படுத்த விடாமல் என்று கூறலாம். யானை போல மதம் பிடித்த அலைக்கழிக்கும் ஆணவத்தை இறைவன் தன் கட்டுக்குள் வைத்துள்ளார். தம் மீது உண்மையான அன்பு வைக்கும் அடியவர்களை இந்த ஆணவம் தாக்காதவாறு நில் என்று ஈசன் தடுத்து நிறுத்துகிறார். நாம் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் நம் உடலில் இதயம் துடிப்பதும், சுவாசம் நடப்பதும், பிரபஞ்சத்தில் சூரியன் உதிப்பதும், கடல் அடங்குவதும் இறைவனின் அல்லும் பகலும் மாறாத அருளால் தான் நடக்கிறது. எனவே கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக அவசரப்பட்டு கடவுள் இல்லை என வேண்டா என்று மறுக்கக்கூடாது. அவனது நீதியை இயற்கையின் இயக்கத்தில் கண்டு உணர வேண்டும் என்பதே திருமூலரின் உபதேசமாகும். வல்லவன் வன்னிக்கு இறை இடை வாரணம் நில் என் நிற்பித்த நீதியுள் ஈசனை இல் என வேண்டா இறைவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.